ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கீம் பேர் என்னன்னு பார்த்தோன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா. ஓகேங்களா, இது முதல்ல இப்போ யாருக்கு வந்து அப்ளிகபிள், இது வந்து டென்யூர் எவ்வளோ வருஷம் போடணும், இது நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும் அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இது பார்த்தோன்னா பெண் குழந்தைகளுக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா. ஓகேங்களா, இப்போ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த உடனே 0 ஏஜ்ல இருந்து 10 அந்த பிள்ளைங்களுக்கு 10 வயசு ஆகுறதுக்குள்ளார நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து சேரலாம். ஓகேங்களா, இப்போ குழந்தை பிறந்து 1 மந்த் ஆகுது, அப்பயே சேரலாம். இப்போ நீங்க வந்து உங்க குழந்தைக்கு வந்து இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க குழந்தைக்கு 10வது பிறந்த நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த பிறந்த நாளைக்கு முன்னாடியே நீங்க டக்குன்னு பார்த்து இதை போய் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க இதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நீங்க நினைக்கலாம், என் ஃபேமிலியில் வந்து எனக்கு ஒரு கேர்ள் பேபி இல்லை, 2 கேர்ள் பேபி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு ஃபேமிலியில இருந்து மேக்சிமம் 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம்ல வந்து ஓபன் பண்ணலாம். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது வந்து ஓகே பண்ண முடியும். 3வது பெண் குழந்தைக்கு ஓபன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏதாவது 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அது ஒன்று மட்டும்தான் டிராபேக். மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லையும் வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மீறி 3 பெண் குழந்தைகள் யாராவது ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க வந்து 2 பேத்துக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோன்னா இது மினிமம் அமௌண்ட் வந்து 250 ரூபா கட்டினாலே போதும். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா, மினிமம் 250 ரூபா இருந்தாலே போதும். அப்போ வந்து ரொம்ப வந்து கம்மியான சேலரி வாங்குறவங்கல இருந்து ரொம்ப ஹையர் சேலரி வாங்குறவங்க வரைக்கும் எல்லாராலையும் இது வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ மினிமம் வந்து நீங்கள் 250 ரூபா கூட கட்டலாம். இது வந்து மாதம் கிடையாதுங்க, ஒரு வருஷத்துக்கே. ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா கட்டிட்டு கூட விடலாம். கண்டிப்பாக இதால் இந்த 250 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்குங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லா தலையும் கட்ட முடியும். ஓகேங்களா, மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டலாம், 1,50,000 கட்டலாம். ஓகேங்களா, மினிமம் வந்து 250 ரூபா, மேக்ஸிமம் எவ்வளோ கட்டலாம், 1,50,000 கட்டலாம். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இப்போ 1,50,000 லட்சம்னா மாதம் நீங்கள் எவ்வளோ கட்டணும், 12,500 ரூபா. 12,500 ரூபா 12 மாதம் கட்டினீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும், 1,50,000 வந்துடும். ஓகேங்களா, இது வந்து நல்ல பணம் இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இதை கட்டலாம். ஆனால் இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஒரு மாதம் 12,500 ரூபா கட்டிட்டு அடுத்த மாதமும் கண்டிப்பாக 12,500 ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. நம்ம கையில் உள்ள காசை கட்டலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1,50,000 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது, அவ்வளோதான். ஓகேங்களா, நம்ம நார்மல் ஃபேமிலி உள்ளவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவங்கெல்லாம் என்ன வச்சுக்கலாம்னா மாதம் ஒரு 500 ரூபா போடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ 2 குழந்தைங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைக்கு 500 ரூபா, இன்னொரு குழந்தைக்கு 500 ரூபா, மாதம் 500 ரூபா நீங்கள் போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது வந்து மினிமம் இவ்வளோ, மேக்ஸிமம் இவ்வளோ. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் பாருங்க 8.2%. வேற எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸ்லேயே மற்ற இதுலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த சுகன்யா, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக இது வந்து நல்ல யூஸ்ஃபுல் தான். பர்சன்டேஜ் பாருங்க 8.2%. ஓகேங்களா, அப்போ 100க்கு 8 ரூபா 20 பைசா வட்டி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து வட்டி வந்து ரொம்ப ஹையஸ்ட் தான். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபியூச்சரில். அதே மாதிரி டென்யூர் பார்த்தோம்னா 21 வருஷம். ஓகேங்களா, இந்த ஸ்கீம்ல வந்து டென்யூர்னா கால அளவு வந்து 21 வருஷம்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் நீங்க வந்து 21 வருஷம் இந்த பணத்தை கட்டணும்னு கிடையாது. எத்தனை வருஷம் மட்டும் கட்டினா போதும், ஒன்லி 15 வருஷம் மட்டும் நீங்க கட்டினா போதும். மீதி 6 வருஷம் வந்து என்ன பண்ணலாம், லாக்இன் பீரியட்னு சொல்லுவாங்க. நீங்க பணம் கட்ட தேவையில்ல, நீங்க கட்டியிருக்கிற பணம் அப்படியே இருக்கும். 6 வருஷம் கழிச்சு நீங்க வந்து பணத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கால அளவு 21 வருஷம். தட் மீன்ஸ் 15 வருஷம் மட்டும்தான் நீங்க பணம் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 250 ரூபா மாசம் கட்டுறீங்க அப்படின்னம்னா நீங்க 15 வருஷம் மட்டும் கட்டினா போதும். மீதி 6 வருஷம் கட்ட தேவையில்ல. லாக்இன் பீரியட்ல அப்படியே இருக்கும். நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படியே குமுலேட்டிவா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் இப்போ நீங்க வந்து அதாவது நீங்கள் கட்டிட்டு இருக்கிறப்ப திடீர்னு உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா எப்போ வந்து நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். அதாவது பார்ஷியல் வித்ட்ரால், ஃபுல் பணம் எடுக்க முடியாது, பார்ஷியலாக. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வந்து ஒரு 3 லட்சம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1,50,000 லட்சம் பார்ஷியல் அமௌண்ட், 1,50,000 லட்சமோ இல்லை 1 லட்சமோ அந்த மாதிரி பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அது எப்போ பண்ணிக்கலாம்னா, நீங்கள் எந்த பொண்ணுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த குழந்தைங்களோட கண்டிப்பாக இது எதுக்காக நம்ம இந்த ஸ்கீம் போடுறோம், குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு, ஒன்று எஜுகேஷனுக்கோ அப்படி இல்லாட்டி
மேரேஜுக்கோ தான் நம்ம போடுறோம். இப்போ 18 ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக மேரேஜுக்காக கிடையாது, எஜுகேஷன் சம்மந்தமாக. இப்போ உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து ஒரு டாக்டருக்கு படிக்கணும், ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், ஏதோ ஒரு இதுக்கு நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு 18 வயசுக்கு மேலே ஆனதுக்கு அப்புறமேல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியல் வித்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு நல்ல இது. ஓகேங்களா, 18 வயசுக்கு மேலே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கிறப்போ நம்ம வேற யார்ட்டையும் போய் காசுக்கு வந்து கையேந்தி நிற்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி பணம் கட்டி வச்சிருக்கோம், அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டான்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து உண்டு. ஓகேங்களா, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இது உண்டு. தட் மீன்ஸ் வரி விலக்கு நமக்கு வந்து உண்டு. அதாவது நீங்கள் இப்போ சேலரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சேவிங்ஸை நீங்கள் கணக்கு காமிச்சிக்கலாம். இந்த சேவிங்ஸுக்கு நீங்கள் வந்து வரி கட்ட தேவையில்லை. ஓகேங்களா, அதுதான் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வருஷத்துக்கு வந்து 1,50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 12,500 மாதம் மாதம் கட்டுறீங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 1,50,000. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 1,50,000 நீங்கள் கட்டுறீங்க. இப்போ உங்களோட பெண் குழந்தையோட வயசு வந்து 5 வயசுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 21 வருஷம் டென்யூர் பீரியட். ஓகேங்களா, இப்போ 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 2025 இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் எப்போ கிடைக்கும், 25லேருந்து 21 ஆட் பண்ணோம்னா எப்போ 2046 மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கிடைக்கும் நமக்கு. ஆனால் நீங்கள் பணம் கட்டுறது எப்போ வரைக்கும் தான் கட்டுவீங்க, 2025லேருந்து 2040 வரைக்கும் தான் கட்டுவீங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஒன்லி 15 வருஷம் மட்டும்தான் கட்டுவீங்க. 15 வருஷம் மட்டும்தான் கட்டுவீங்க. மீதி 6 வருஷம் அப்படியே சும்மாவே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு 2046 ஃபுல் மெச்சூரிட்டி பணத்தை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து 1,50,000 வருஷத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போ 15 வருஷத்துக்கு டோட்டலாக அப்போ 1,50,000 இன்ட்டு 15 அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ, 22,50,000. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ பணம் கட்டுறோம், 22,50,000 பணம் கட்டுறோம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வருது பாருங்க, 46,77,578. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணமோ அதை விட டபுள் மடங்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நமக்கு வருது. ஓகேங்களா, உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு போட்டு பார்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மினிமம் அமௌண்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த அமௌண்ட் தான் கட்டணும்னு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் இது மாதிரி வந்து உங்களோட நீங்கள் எவ்வளோ பணம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம இது மாதிரி போட்டு கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி கேல்குலேட் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 22,50,000, இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்குது, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து அப்படியே டபுள் மடங்கு கிடைக்குது. அப்போ மெச்சூரிட்டி வேல்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிடைக்குது, 69,27,578. இது சொல்கிறப்ப எவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கட்டினது 22 தான், நம்ம கிடைக்கிறது எவ்வளோ 69 கிடைக்குது. கிட்டத்தட்ட 70 லட்சம் பக்கம் கிடைக்குது. ஓகேங்களா, இது வந்து எப்போ கிடைக்குது நமக்கு, 2046. மேபி 2046 இந்த 70 லட்சங்கிறது வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த 2046 நம்மளால உடனே 70 லட்சம் ரெடி பண்ண முடியுமா, முடியாது. நம்ம இப்பயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட அந்த ஃபேமிலிக்கே வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இது வந்து இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக அதனால வந்து நீங்கள் பெண் குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு உடனே நீங்கள் இது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. நானும் வந்து என்னோட குழந்தைங்க 2 பேர்த்துக்குமே வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இது மாதிரி வந்து வேற ஏதாச்சும் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து சேருங்க. நான் சொல்றதுனால சேர வேணாம், நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமு. நமக்கு வந்து நம்பகமாகவும் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு கவர்மெண்ட் இது பண்ணுறதுனால நம்ம நம்பகமாக இதில் வந்து போடலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னோம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பணம் கட்ட போறீங்க உங்கள் குழந்தைக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க, இல்லை அதோட மெச்சூரிட்டி அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்காக நான் வீடியோ வந்து அடுத்த வீடியோ மேக் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.